வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 52வது நாளுக்கான ஆன்சர்ஸை இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு எல்லாரும் குரூப் 1 கொஷின் பேப்பரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 1 கொஷின் பேப்பரை பார்த்த உடனே நிறைய பேர் கால் பண்ணி இல்லை மெசேஜில் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சார் கொஷின் பேப்பர் பயங்கர டஃப்பாக இருக்குது குரூப் 1ல் இருக்கக்கூடிய மேத்ஸு, அப்போ குரூப் 4க்கும் இது மாதிரி தான் வருமா, இவ்வளோ டஃப் இருக்குமா அப்படின்னா, டஃப்ன்றது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னென்னா டஃப்புங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை மாதிரியே எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான். நீங்கள் அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு 25 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்மளால் 3 விதமாக பிரிச்சுக்க முடியும். என்ன அப்படின்னா, பயங்கர ஈஸின்னு ஒன்று, பயங்கர டஃப்னு ஒன்று, நடுவில் இருக்கக்கூடிய மாட்ரேட்னு ஒன்று இல்லையா. இதில் இந்த ஈஸி அப்படிங்கிறதுல பெரும்பாலும் எல்லாரும் கரெக்டாக போடுவோம். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிப்ளைல அடிஷன் சப்ராக்ஷனில் அந்த மாதிரி தப்பு பண்ணுறோம். அது பண்ணாமல் இருக்கணும். ஈஸிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கேட்குற 25 கேள்விகளில் 10லிருந்து 15 கேள்விகள் இந்த ஈஸியில் தான் இருக்கும். நிச்சயம் நம்மளால் போட முடியும். நேற்று கொஸ்டினோட பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 15 கேள்விக்கு தாராளமாக உங்களால் ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். ஆச்சா. மாட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 5லிருந்து 8 கேள்வி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா கூட 15 ஒரு 8ன்னு பார்த்தீங்கன்னா கூட 23 கேள்வி, 20லிருந்து 22 கேள்வி உங்களுக்கு எங்கே வந்துடும் அப்படின்னா, இந்த ஈஸிலையும் மாட்ரேட் அப்படிங்கிறதையும் வந்துடும். மீதி இருக்கக்கூடிய டஃப்புங்கிறது கூட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், யோசிச்சு போடுற மாதிரி. என்ன, அது நம்மளுடைய திங்கிங் ஸ்பீடை பொறுத்து, நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த மீதி இருக்கக்கூடிய 2 to 3 கொஸ்டின். நீங்கள் நேற்று கொஸ்டினோட யோசிச்சிங்கன்னா இந்த 2லிருந்து 3 கேள்வி மட்டும்தான் நம்மளை ரொம்ப யோசிக்கிறது மாதிரி இருந்திருக்கும். மீதி 22 கேள்விகளும் பார்த்தீங்கன்னா 22ல் 15 16 கேள்விகள் தாராளமாக நம்மளால் போட்டுற முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பயப்படுறது எதை பயப்படுறோம் அப்படின்னா, இந்த 2லிருந்து 5 கேள்விகளில் தான் ஐயோ கொஸ்டின் பேப்பர் டஃப்பு, மேத்ஸ் கஷ்டம், நமக்கு வராது அப்படிங்கிற முடிவுக்கு வரும். கட்டாயம் கிடையாது. இந்த 2 to 5 கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, மேத்ஸை நல்லா போடுற திறமையானவங்க அப்படின்றவங்களுக்கு கூட நிச்சயமாக இந்த கேள்வி கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் இந்த கொஷின்லேயே உட்காந்துடுறீங்களா இல்லை இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு போகிறீங்களா அப்படிங்கிறதுல தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை இந்த கேள்வியை போட்டு தான் ஆகணும், மேத்ஸில் நம்ம இந்த கொஷினை விட்டலாம் கூடாது அப்படின்ட்டு இதை போடுறேன் அப்படின்ட்டு இதுலேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு மீதி கொஷின்ஸை விட்டுருவாங்க, அதுக்கு பின்னாடி வரதுலாம். அப்படி இல்லாமல் ஜஸ்ட் அந்த டைமுக்கு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கொஷினுக்கு போயிடணும். முடிச்சுட்டு வரும்போது டைம் இருக்கிறத பொறுத்து நம்ம இந்த கொஷினை அட்டன் பண்ணலாம். சரிங்களா. ஸோ குரூப் 4 நினச்சி யாருமே கவலைப்படாதீங்க. என்ன சார் கவலைப்படாதீங்கன்னா அப்போ நேற்று மாதிரி இருந்துட்டு என்ன சார் பண்ணுறதுனா, நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சரி டஃப்பாகவே இருக்குது, என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் அதை பற்றி யோசிக்கிற நேரத்துக்கு நம்ம மற்ற சப்ஜெக்டையோ மேத்ஸில் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய டாப்பிக்கையோ பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். கரெக்டாக. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இதையே தான் யோசிச்சுட்டு இருப்போம், இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், மற்றவங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடையாது. எல்லாருக்கும் சேம் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். அப்போ உங்களுக்கு என்ன நாலேஜோ நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அதே தான் எழுத போகிற அத்தனை லட்சம் பேரும் யோசிக்க போகிறாங்க, பண்ண போகிறாங்க இல்லையா. அப்போ அப்படின்னும் போது தைரியமாக இருங்க. எக்ஸாம் நீங்கள் முதல்ல அந்த தைரியம் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் எக்ஸாமில் பாதி பாஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். சரிங்களா. நல்லா படிச்சுட்டு நீங்கள் என்ன பாருங்களேன், படிக்காமல் ஜாலியாக இருப்பாங்க, அவங்களாம் அதை பற்றி எதனா யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை தானே. அப்போ நாம் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணணும்? நாம் நல்லாவே படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்ச கேள்விகள் தான் வரும். தைரியமாக இருங்க. இந்த எக்ஸாம் நிச்சயமாக நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கான ஒரு சாவியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. சரிங்களா. ஓகே, வாங்க இன்னைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். 511வது கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும் பொழுது வட்டி விதத்தையும் வருடத்தையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், I = PNR/100. இங்கே வட்டி தனி வட்டி தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா அசலோட 9/16 மடங்கு. இப்போ நான் அசல் 1 ரூபான்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா I எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/16. சரிங்களா. ஏன்னா அதோட மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 எதால பெருக்குன்னா அதே தான் வரும். அப்போது I 9/16, அசல் 1 ரூபாய், வட்டி வீதமும் வருடமும் சமம். இப்போ வட்டி வீதம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னா ஆண்டும் என்னது தான் எக்ஸ் தான். அப்போது ஆண்டும் எக்ஸ், வட்டி வீதமும் எக்ஸ் டிவைடட் பை 100. இந்த 100 இங்கே கொண்டு வரேன். அப்போ ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது, 9/16 × 100 = இங்கே எக்ஸையும் பெருக்கிறேன்னா என்ன கிடைக்கும்னா x². ஸ்கொயர் இந்த பக்கம் வருது அப்படின்னா ரூட்னு வரும். கரெக்டாக. அப்போ 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3, 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4, 100க்கு ரூட் எடுத்தேன்னா 10. அப்போது இங்கே பாருங்கள், 2 4, I 2 10, அப்போ 3 5 15/2. 15/2னா 7.5%. கரெக்டாக. 15ல் பாதி 7.5. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 7.5%, 7.5 வருடங்கள். ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை.
புரிஞ்சு முடியுதுங்களாமா? அவங்க கேட்கறது இது மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரியா? 512வது கேள்வி, 20% ஆஃப் a plus b ஈக்குவல் டு 50% ஆஃப் a மைனஸ் b எனில் a b இன் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ரேஷியோ வச்சு இங்கே அப்ளை பண்ணால் கூட உங்களால் ஆன்சரை சொல்ல முடியும் a bக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே a மைனஸ் b, a பெருசாக இருந்து b சின்னதாக இருந்துச்சுன்னா தான் இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு 7 மைனஸ் 3 வரும். பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பாருங்க, 20% ஆஃப் a plus b ஈக்குவல் டு 50% ஆஃப் a மைனஸ் b இப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ரெண்டுத்துலையும் கீழே இருக்கிற 100 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 20லையும் 50லையும் கூட 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிற 2 உள்ளே கொடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 2a ப்ளஸ் 2b. இந்த 5 உள்ளே கொடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 5a மைனஸ் 5b. ஏவெல்லாம் ஒரு சைடு, பி எல்லாம் ஒரு சைடு. ஏவை இங்கே கொண்டு வரேன். ஏற்கனவே இங்கே 2a ப்ளஸ் 5a இங்கே வந்தால் மைனஸ் 5a, மைனஸ் 5b ப்ளஸ் 2b இங்கே வந்தால் மைனஸ் 2b, 2a மைனஸ் 5a மைனஸ் 3a, மைனஸ் 5b மைனஸ் 2b மைனஸ் 7b. அப்போ பாருங்க, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். a பை b ஈக்குவல் டு 7, மல்டிபிள் இருக்கிற 3 அங்கே போயிடுச்சுன்னா டிவைடில் 3. அப்போ a பை பிக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏவுக்கு 7, பிக்கு 3. அப்போ ரேஷியோ ஆப்ஷன் ஏ 7:3. புரியுதுங்களாமா? சார் இவ்வளோ பெருசு போடணுமா அப்படின்னா தாராளமாக ஆப்ஷன் வந்து கூட சொல்லலாம். ஆனால் நேற்றுக்கு நீங்கள் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எத்தனை கொஸ்டின் நம்மளால ஆப்ஷன்ல இருந்து பண்ண முடிஞ்சது, மெத்தடாக போட முடிஞ்சதுன்னு. நான் உங்களுக்கு சொல்லும் போது திரும்ப திரும்ப அந்த ஷார்ட்கட் சொல்கிற இடங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது இதுதான். எல்லா இடத்தையும் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும்னு நினைச்சு அப்போ அதுலேயும் கூட நம்ம சில கொஸ்டின்ஸுக்கு ஷார்ட்கட் சொன்னோம், அந்த எல்சிஎம் கேட்டிருந்ததுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கலாம். ஆனால் பெரும்பாலான கேள்விகளுக்கு நம்ம மெத்தடாக போட்டு தான் ஆன்சர் சொல்ல முடிஞ்சது பாருங்க. இப்போ அவங்களுடைய பேட்டர்னே அப்படி தான் மாற்றிட்டாங்க. நீங்கள் ஷார்ட்கட் பின்னாடி ஓடுறதை விட்டுட்டு மெத்தடாக எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட்டை வச்சு பண்ண முடியும், ஆனால் அவங்க கேட்குற பெரும்பாலான கேள்விகள் அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கு அதோட பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்கணும் பாருங்க. இப்போ இங்கே கூட அதுதான் ஆரம்பித்தேன், ஏபிக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து சொல்லிட்டு, ஆனால் ஏன் மெத்தடை போட்டேன் அப்படின்னா இதே ஐடியாவை வேற எங்கேயாவது அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கேன்சல் பண்ணுறது, இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போகிறது, ப்ளஸ் மைனஸ் மாற்றுறது, இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் உங்களால் கொஸ்டின்ஸை ஈஸியாக இது பண்ண முடியும் பாருங்க. இப்போ நான் ஷார்ட்கட்டில் ஈஸியாக இருக்குன்ற விஷயத்தை எல்லாத்தையும் எல்லா கொஸ்டினும் ஷார்ட்கட் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது பாருங்க. அப்போ ஷார்ட்கட்டை பார்க்குறேன்னு பார்த்துட்டு எக்ஸாமில் உட்காந்து அதே கொஸ்டின்ஸ் தேடிட்டு இருந்தோம்னா இப்போலாம் பேட்டர்ன் மாறிடுச்சு. அந்த பேட்டர்ன் எல்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக போடுறோம் அப்படிங்கிற ஸ்கில்ல தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களாமா? இது 512. அடுத்து 513 பாருங்க. த எல்சிஎம் ஆஃப் 12 into x minus 1 the whole cube and 15 into x minus 1 into x plus 2 the whole cube. இங்கே எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 12க்கும் 15க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுலே பெரிய நம்பர் இல்லை அதை விட பெரிய நம்பராக இருக்கும். அப்போ பாருங்க, கண்டிப்பாக 3 வராது, 3 வராது இல்லையா? அப்போ இது 2 ஆன்சர் கிடையாது. இங்கே 2 60 தான் இருக்குது. 12க்கு 15 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 தான் வரும். ஆச்சா? அடுத்ததா இங்கேயும் x minus 1, இங்கேயும் x minus 1. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்னா பவரில் எது பெருசோ அதை எழுதணும். இங்கே பவரில் 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ பவரில் பெருசு 3, ஸோ இதான் வரும். பி வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முடிஞ்சிச்சா? அடுத்ததா 514. ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் பரப்பளவு 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் மைய கோணத்தை காண்க. இதை 2 விதத்தில் போடலாம். ஒன்று ஃபார்முலாவில் எடுத்து வந்து அப்படியே அப்ளை பண்ணுறது. ஃபார்முலா என்ன? வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவுக்கு θ/360 into πr ஸ்கொயர். இதில் தெரிஞ்ச வேல்யூலாம் அப்ளை பண்ணோன்னா ஏவுடைய வேல்யூ ஏரியா எவ்வளோ? 231. அதான பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா. தீட்டா தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. θ/360 பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆரம் 21, அப்போ ஆர் ஸ்கொயருங்கிறதால 21 × 21. 1 7 7 7 21. கரெக்டாக? 360 கேன்சல் பண்ணலாம். 1 3 3 1 3 3 2 3 6 0. அடுத்து இங்கே அடிச்சிங்கன்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் 7 3 21 4 3 12 0. இங்கே அடிச்சிங்கன்னா 11 2 22 22 40. அவ்வளோதான். மேற்கொண்டு வேறு எதுவும் அடிக்க முடியாது இல்லையா? அப்போ மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரேன். 231 கீழே வகுத்தல் இருக்குது 20, இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் 20. மேலே இருக்கிற 7 11 2 இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா 7 11 வகுத்தலில் வந்துடும். 1 7 7 3 7 21 மீதி 2 3 7 21. 1 11 11 3 11 33. அப்போ 3 20 பெருக்கிறேன். 3 20 பெருக்கணும்னா 3 2 6 60. அப்போது மைய கோணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி 60 டிகிரியாக இருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் எடுத்து வந்து தீட்டாக்கு பதில் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கணும். எந்த இடத்துல நமக்கு 231 ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம். சரிங்களாமா? அடுத்ததா 515. நேற்று குரூப் 1ல் இந்த மாதிரி மாடலில் தான் சொல்லப்போனால் இதை விட பெருசாகவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? 48 ÷ 12 இன்ட்டு 9/8 4/3 வகுத்தல்
3/4 2/3 போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட். அப்போ இந்த பிராக்கெட்டை எடுக்கிறோம். அடுத்தது ஆஃப். ஆஃப்னா தமிழில் இன்னு இல்லைனா இல்லு. ஸோ இங்கே இன்னு இல்லைனா இல்லுன்னு இருக்கு பாருங்க. இதை முடிச்சுட்டு தான் வகுத்தலுக்கு வரணும். இன்னு இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெருக்கல்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். அப்போது பிராக்கெட்டுக்குள்ளாடி 9/8 பெருக்கல் 4/3 வகுத்தல் 3/4 பெருக்கல் 2/3. சார் பெருக்கல்னா இப்போ முதல்ல வகுத்தல் தானே முடிக்கணும் அப்படின்னா, இப்போ இது நம்ம இல்லுன்றது தான் பெருக்கல்னு போட்டு வச்சுருக்கோம். ஸோ முதல்ல அந்த இல்லை முடிச்சுட்டு தான் வகுத்தலுக்கு வரணும். 1 3 3 3 9 1 4 4 2 8. அப்போ இங்கே என்ன நிற்குது? 3/2 வகுத்தல் 3 3 1 2 2 4 வகுத்தல் 1/2 நிற்குது. அப்போ 3/2 வகுத்தில் இருக்குன்னா வகுத்தில் பெருக்கலாக மாற்றிக்கலாம். பக்கத்தில் வர பின்னம் என்னவாயிடும்? தலைகீழாக மாறிடும். 2/1. அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். 3/1 3/1 என்னன்னு எழுதலாம்? 3ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஒட்டுமொத்த பிராக்கெட்டோட வேல்யூ நமக்கு இப்போ என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 3ன்னு கிடைச்சிருக்கு. பாருங்க, 48 வகுத்தல் 12 பெருக்கல் 3. அப்போ 48 வகுத்தல் 12 முதல்ல செய்யணும். 1 12 12 4 12 48. அப்போ இங்கே என்ன நிற்குது? 4 பெருக்கல் 3. அப்போ 4 3 12. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 12. சரிங்களா? அடுத்ததா கேள்வி 516. 5% 3% விழுக்காடு என்ன? இது நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்களேன் பார்க்கலாம். இதை போடுறீங்கன்னா நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா 5% 3%. அப்போ 5/100 இன்ட்டு 3/100 விழுக்காடுன்னு கேட்டதால 100ன்னு போடுவீங்க. இந்த ஐடியா தப்பு. அவங்க 5% 3%ன்னு கேட்கல. இந்த வார்த்தை பக்கத்தில் இருக்கிறது தான். 5%க்கு 3% இன் 5%ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5%க்கு 3%த்தின் விழுக்காடு. விழுக்காடுனா சதவீதம். மறுபடியும் சதவீதம்ன்றதால 100%. கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க. 5க்கு 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். 1 5 2 10 ஒரு 0 3 2 பெருக்கிறேன் 3 2 6 60%. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 60%ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 60%. நம்ம புரிஞ்சு முடியுதா அது உங்களுக்கு? சரிங்களா? ஸோ இதில் நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடம் இதோ இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்ததா கேள்வி 517. இது நம்ம ஏற்கனவே இந்த ஐடியா சொல்லியிருக்கோம் பாருங்க. 3 நம்பர் மேலே மல்டிப்ளைல இருக்கு, மறுபடியும் 3 நம்பர் மல்டிப்ளைல இருக்கு, நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு அப்படின்னா ப்ளஸ் இருக்கு. இப்படி ஒரே மாதிரியான 3 நம்பர் 2 வாட்டி மல்டிப்ளைல இருந்து நடுவில் ப்ளஸ் இருந்தா ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஆட் பண்ண ஆன்சர் 1000. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 1000. முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களாமா? இந்த ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கலாம். இதே இடத்துல மாறி வருது அப்படின்னா இப்போ ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுறது, மாறி வரும். சரிங்களா? அடுத்து 518. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் மீ போ மா எல்சிஎம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 22 54 108 135 198. பாருங்க, ஒரு நம்பரை தவிர மற்ற எல்லாமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 11 2 22 27 2 54 2 10 4 2 8 135 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது, அப்படியே வச்சுக்கிறேன். 9 2 18 9 2 18. சரியா? இப்போ அடுத்து பார்க்குறேன் 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 11 வராது, 9 3 27, இங்கே 1 3 3 8 3 24, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 3 12 மீதி 1 5 3 15 3 9 3 9. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 11 வராது, 3 9 6 3 18 5 3 45 11 3 33. திரும்பவும் 11ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 11 3 வராது, 6 வராது, 15 வராது, 11 3 6 15 3ஆம் வாய்ப்பாடு 1 1 2 3 6 5 3 15. சரிங்களா? அப்போ பாருங்க I2 10, அப்போ கடைசியாக 0 வரணும். இங்கே இருக்கிறத மட்டும் பெருக்கலாமா? 2 3 6 3 9 9 54. அப்போ 54 × 11 அப்படின்னும் போது 594. ஸோ ஆன்சர் 5940. ஆப்ஷன் சி. நம்ம புரியுதா? இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? பெரிய பெரிய நம்பர்லாம் கொடுக்கும்போது கூட என்ன பண்ணியிருப்போம்னா 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடுன்னு சொல்லியிருப்போம். நீங்கள் அப்படி போட்டிங்கனாலும் நீங்கள் நிறைய பண்ணுறது யோசிக்கிறது மாதிரி இருக்கும். அதோட ஈஸி, நீங்கள் இந்த மாதிரி போட்டே சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்ததா கேள்வி 519. ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 6 1/6 எனில் அவ்வெண்கள் யாவை? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அதோட தலைகீழி ரெண்டுத்தையும் கூட்டும் போதும் பையில் என்ன கிடைக்குதுன்னா 6 கிடைக்குது. அப்போது ஆப்ஷன்லையும் நம்பர் 6ன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ரெண்டும் கிடையாது. ஸோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. 6ஓட தலைகீழி 1/6, ரெண்டுத்தையும் கூட்டுறேன். 6 1/6 கூட்டினா 6 1/6 தான்.
சப்போஸ் இந்த ஆன்சர் எடுத்துக்கிறேன்னா என்ன பிரச்சனைனா -6 தலைகீழி -1/6 கூட்டினா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -6 1/6ன்னு கிடைக்கும். ஸோ இது ஆன்சர் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க பாருங்க, 6ஓட தலைகீழி 1/6, 1/6ஓட தலைகீழி 6. ஆனால் இங்கே அப்படி வராது பாருங்க, 6ஓட தலைகீழி -6 கிடையாது. அதனால நீங்க பார்த்தோன்னோட இது ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு சொல்லிடலாம். சரிங்களா? இங்க முடிவு பண்ணது இந்த 2 ஆன்சர் எப்படி கேன்சல் பண்ணோம்? பைல 6 வந்திருக்கு. ஸோ இங்க கொடுத்துருக்கிற நம்பர்லையும் பைல எனக்கு 6 இருக்க தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா எல்சிஎம் எடுக்கும்போது அந்த 6 அப்படியே வந்துடும்ன்றதால இந்த 5 கிடையாதுன்னு முடிவு பண்ணும். நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்ததா என்னுடைய கடைசி கேள்வி, 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டி தரும் அசல் ரூபாய் டேஷாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி சொல்லிட்டாங்க. வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4%. ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும். 20,000, 20,000ல் 1%னா 200, 4%னா 4 2 800, ஒரு வருஷத்துக்கு 800னா 2 வருஷத்துக்கு 8 2 16, 1600. கரெக்டா? கண்டிப்பா 1600க்கு நியரஸ்டா தான் ஆன்சர் இருக்கும். இங்கேயும் அதுதான் இருக்கு பாருங்க. இதை வேணா பாருங்களேன். 25,000 வச்சிங்கன்னா 1% 250, 4% 1000, 2 வருஷத்துக்கு தனி வட்டியே 2000 ரூபாய் ஆகுது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கதே 1600 தான். ஸோ இது கிடையாது. 25,000க்கே 2000 வருதுன்னா 30,000 35,000க்கு இன்னும் அதிகமாக தான் வரும். அப்போ இது எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு உண்டான ஆன்சர். ஸோ எப்படி பார்க்க போனாலும் அவங்க எக்ஸாமில் தனி வட்டி கூட்டு வட்டி டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டுறாங்க. என்ன இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக யோசிக்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாரு. நான் அடுத்தடுத்துமே கூட இப்போ இந்த குரூப் 1ல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டஸ்ட் கொஸ்டினாக பார்த்து அடுத்தடுத்து ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஒவ்வொரு நாளும் வரது மாதிரி கொடுத்தோம்னா கூட அதை இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு யோசிக்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களாமா? ஸோ நாலுலேருந்து கொடுக்குறப்ப அந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டினை சேர்த்து கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நாளைக்கு அடுத்த 10 கேள்வியோட பார்க்கலாம். நேற்றுக்கு இருந்த கொஸ்டின் பேப்பரை நினச்சி அந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பரை நினச்சி இவ்வளோ கஷ்டமாக வந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அதில் நம்ம எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது, அப்போ இருக்கக்கூடிய இந்த மீதி இருக்கக்கூடிய நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்தி, இன்னொரு 15 நாள் தான் இருக்குது, 20 நாள் தான் இருக்குது. இந்த 20 நாளை பயன்படுத்திக்கிட்டு எப்படி நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஸ்டேட் லெவலில் ரேங்க் வரணும். பாஸ் பண்ணுறது கிடையாது. கடைசி ரேங்க் எடுத்துகிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா எப்படி இதுவாகும் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. நல்ல ரேங்க் எடுத்துகிட்டு அங்கே டிஎன்பிஎஸ்சி தலைவரே முதல்ல 20 பேர் 30 பேர் தருவாங்க, இல்லை மினிஸ்டர் தருவாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ப்ரைஸ் வாங்குறவங்களா இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் இந்த 20 நாள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக முடியும். சார் சிலர்லாம் இதில் சிரிக்கிறீங்க பாருங்கள், எல்லாம் நம்மளால முடியுமான்னு. கிடையவே கிடையாது. கட்டாயம் முடியும், எல்லாராலையும் முடியும். அதுக்கான முயற்சி மட்டும் இருந்தால் போதும். ஓகேவாமா? ஓகே, நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.